நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தனியாகவே புறவியில் திரும்பிச் செல்லும் துரியோதனனும் கர்ணனும் அவர்கள் இந்திரபிரஸ்தத்திற்குள் நுழையும் போது நடந்தவற்றை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பாண்டவர்கள் ஐவரும் தமது மனைவியருடனும் மகள்களுடனும் வந்து அனைவரையும் வரவேற்கிறார்கள். பீஷ்மரும் திருதராஷ்டிரரும் விசித்திர வீரியனின் பெயரர்கள் அனைவரையும் கொண்டாடி மகிழ்கிறார்கள். அரண்மனை வாசலில் அவர்களை வரவேற்ற குந்தி தானோ தனது சந்ததியினில் எவரேனுமோ ஏதாவது தவறு செய்திருந்தால் அதற்காக மன்னிக்கும்படி கேட்கிறாள். தர்மன் அறியாமல் செய்த பிழை என்று கூறுகிறான். இந்த வார்த்தைகளை கேட்ட துரியோதனன் மனது நெகிழ்ந்து போகிறது. அனைத்தும் சரியாகிவிட்டது என்று கர்ணன் உட்பட அனைவரும் நினைத்து கொண்டிருக்கையில் இல்லை என்று துரியோதனன் மட்டும் கூறுகிறான். அவர்கள் கண்ணீருக்கு முன் தான் பணிந்து போய்விட்டதாக எண்ணி கோபத்தை மேலும் கூட்டிக் கொள்கிறான். வெண்முரசு பன்னிரு படைக்களம் அத்தியாயம் 66. துரியோதனனின் புரவி யமுனையை அடைந்ததும் நில்லாமல் பக்கவாட்டில் நீர்பெருக்குக்கு இணையாகச் சென்ற பெருஞ்சாலையில் திரும்பி அங்கு கரை மூட்டி பெருகி சென்று கொண்டிருந்த மக்கள் திரளில் மறைந்ததும் கர்ணன் தன் புரவியின் சேனத்தின் மேல் காலூன்றி எழுந்து தொலைவில் அவன் செல்வதை விழிகளால் குறித்து கொண்டு புரவியை தட்டி இரு பக்கங்களிலும் அழுத்தி நெருக்கிய தோள்களையும் அத்திரிகளையும் விலக்கி தொடர்ந்தான். பல மாதங்களாக இந்திரபிரஸ்தத்தில் வந்து செறிந்திருந்த மக்கள் அனைவரும் அன்று ஒரு நாளிலேயே நகர்விட்டு செல்ல முயன்றமையால் விழித்தொடும் இடமெங்கும் தலைகளும் ஆடைகளுமாக மக்கள் அலையடித்தனர். மன்னர்கள் செல்லும் பொருட்டு 3 நாள் பிறர் களத்துறைகளை பயன்படுத்த தடை இருந்தது. ஈசல் புற்று வாயில்களைப் போல அனைத்து தெருக்களின் முனைகளும் திறந்து கொண்டன. எங்கும் வண்டிகளின் சகட ஓசைகளும் புறவிகளின் குளம்போசைகளும் மக்களின் குரலும் கலந்த இரைச்சல் மாமழை போல ஒலித்துச் சூழ்ந்து செவிகளை இன்மையென உணர வைத்தது. படித்துறைகளில் 100கணக்கான வணிக படகுகளும் பயணியர் படகுகளும் மொய்த்திருந்தன. பல 100 படகுகள் யமுனையின் பெருக்கில் அலைகளில் எழுந்தாடியபடி காத்து நின்றிருந்தன. தொலைவில் யமுனைக்கு குறுக்கே படகுகளை நிறுத்தி கட்டப்பட்டிருந்த பாலங்களினூடாக மக்கள் வண்ண ஒழுக்காக மறுக்கரைக்கு சென்று கொண்டிருந்தனர். கர்ணன் திரளினூடாக தன்னை வளைத்து வளைத்து செலுத்தி கொண்டு தொலைவில் சென்று கொண்டிருந்த துரியோதனனின் புரவியின் மேல் வெளி நட்டிருந்தான். காலை வெயில் நன்கு எழுந்த பின்னரே இந்திரகேலத்தின் பெருஞ்சிலையை அவர்களால் கடக்க முடிந்தது. அதன் பின் மையச்சாலை 4 கிளைகளாக பிரிந்த போது கூட்டத்தின் நெரிசல் சற்று குறைந்தது. மேலும் நெடுந்தொலைவு சென்ற பின்னர்தான் கர்ணனால் துரியோதனனை அணுக முடிந்தது. அங்கிருந்து நோக்கிய போது மரக்கிளைகளின் செறிவுக்கு ஊடாக இந்திரனின் தலை எழுந்து தெரிந்தது. அவன் கையில் இருந்த மின் கதிர் வானை தொடுவது போல் எழுந்திருந்தது. கர்ணன் நெஞ்சு நிறைந்த அழுத்தத்துடன் ஒன்றை உணர்ந்தான். பிறகொரு போதும் அந்நகரத்தில் அவன் நுழையப் போவதில்லை. அவ்வுணர்வு ஏன் எழுகிறது என்று உடனே அவன் அகம் வியந்தது. ஆனால் அழுத்தம் கொண்ட எண்ணங்கள் காலத்திற்கிணையாக தாவுகையில் மிகு விரைவு கொண்டு காலத்தையும் கடந்து சென்று விடுகின்றன. நாளையும் நாளைக்கு அப்பாலும் சென்றடைந்து விடுகின்றன. ஆம் என்று அவன் எவரிடமோ தலையசைத்தான். நெஞ்சில் அந்த அழுத்தம் ஏன் நிறைந்துள்ளது என்று அவனுக்கு தெரியவில்லை. தன் உடலில் திமிரி எழுந்து அறியாத சினம் ஒன்றால் உந்தப்பட்டு சம்மட்டியால் புறவையை அடித்து குதிமுள்ளால் அதை குத்தினான். 2 கால் தூக்கி கனைத்தபடி அது அவனுக்கு முன்னால் சென்று கொண்டிருந்த 2 அத்திரிகளையும் ஒரு பொதி வண்டியையும் முந்தி முன்னால் பாய்ந்தது. அதன் விரைந்த குளம்படி கேட்டு 2 பக்கமும் மக்கள் பிளந்து வழிவிட அவன் மூச்சிறைக்க இடை புரவியின் முதுகில் படாமல் நின்று காற்றில் பாய்ந்தான். துரியோதனனை அணுகி அவனுக்கு இணையாக புரவியை செலுத்தி மூச்சிறைத்தபடி அமர்ந்தான். துரியோதனனும் விரைந்து வந்தமையால் மூச்சிறைத்து கொண்டிருந்தான். அவன் இடை அப்புறவியை களைப்படைய செய்து அதன் உடல் எங்கும் வியர்வை ஊறி உருளச் செய்தது. ஆனால் அவன் கர்ணன் வருவதை அறிந்தது போல் தெரியவில்லை. கர்ணன் அவனை அழைக்கவும் இல்லை. இணையான விரைவில் இருவரும் அச்சாலையினூடாக சென்றனர். உச்சி பொழுதுக்குள் மேலும் 6-7 இடங்களில் சாலைகள் பிரிய கூட்டம் குறைந்தது. கூட்டம் குறைய குறைய அவர்களின் விரைவும் குறைந்தது. தண்ணீர் பந்தலொன்று வழியோரமாக தென்பட கர்ணன், அரசே, நீர் அருந்திவிட்டு செல்லலாம் என்றான். அவன் யார் என்பதைப் போல துரியோதனன் திரும்பி பார்த்தான். என்று நேரின்மையால் தான் நோயுற்றிருந்தீர்கள், நீர் அருந்துவிட்டு செல்லலாம் என்றான் கர்ணன் மீண்டும்.
தலையசைத்து துரியோதனன் புரவியை இந்திரபிரஸ்தத்தின் மின் கதிர்கொடி பறந்த தண்ணீர் பந்தலை நோக்கி செலுத்தினான். அதன் பெருமுற்றத்தில் இறங்கி புரவிகளை நீரருந்த விட்டனர். நீரை பார்த்ததும் பெருமூச்சு விட்டு பிடரி சிலிர்த்து ஒற்றை பின்னங்காலை தூக்கி நின்று அவை நீர் அருந்தின. கர்ணன் இரு புரவிகளின் கடுவாளங்களையும் பற்றி கொண்டான். துரியோதனன் நீர்ப்பந்தலில் பெரிய பாலை தொன்னைகளில் அளிக்கப்பட்ட இந்நீரை வாங்கி அருந்தினான். நீரை கொண்டு போக விரும்புபவர்களுக்காக பாளையால் செய்யப்பட்ட குடுவைகளில் நீரை அளித்தனர். கர்ணன் இரு குடுவைகளை வாங்கி தன் புரவியின் சேனத்தில் கட்டி தொங்கவிட்டான். புரவிகளை அங்கே நின்ற சால மரத்தடியில் கொண்டு சென்று நிறுத்தி மரத்திலிருந்து தழைகளை பறித்து வந்து அவற்றின் கழுத்தையும் விலாவையும் பின்தொடைகளையும் வயிற்றையும் அழுத்தி நீவி விட்டான். அவன் புரவிகளை நீவுவதை பார்த்தபடி அருகே இருந்த பாறையொன்றில் துரியோதனன் வந்து அமர்ந்தான். கர்ணன் சாலையை கடந்து மறுபக்கம் இறங்கிச் சென்று யமுனையின் நீர்க்கரை மணல் விளிம்பில் நின்று கைகளையும் முகத்தையும் கழுவிய பின்பு மேலே வந்தான். அவன் வருவதை துரியோதனன் எப்பொருளும் துலங்காத விழிகளால் நோக்கியிருந்தான். கர்ணன் வந்து துரியோதனன் அருகே இன்னொரு சிறு கல்லில் அமர்ந்தான். துரியோதனன் அவனிடமல்ல என்பது போல், படகில் செல்ல என்னால் இயலாதென்று தோன்றியது என்றான். அதன் அமைதியான ஒழுக்கு என் அகத்தை அலறச் செய்கிறது. வரும்போது பித்தெழுந்து நீரில் குதித்து விடுவேன் என்றே அஞ்சினேன். கர்ணன், புரவியில் வரும்போது நானும் அதை எண்ணிக்கொண்டேன் என்றான். துரியோதனன், ஆறு அசைவற்றிருப்பது போல ஒரு உளச்சித்திரம் எழுகிறது படகில் இருக்கும்போது. எப்போதும் விரைவு மேலும் விரைவு என்று உள்ளம் கூவிக்கொண்டே இருக்கிறது. ஒரு வகையில் புரவி படகை விட விரைவு குறைவாகவே செல்கிறது. இருந்தாலும் புரவியில் செல்வது காலத்தில் விரைவது போல தோன்றச் செய்கிறது என்றான். கர்ணன் ஆம் என்றான். துரியோதனன் பேச விழைவது போல் தோன்றியது. நெடுநேரம் பேசாமல் இருப்பவர்களுக்கே உரிய முறையில் விரைவாக சொல்லடுக்கி ஆனால் கூறிய பொருள் ஏதும் திரளாமல் அவன் பேசி கொண்டிருந்தான். காலத்தில் நின்று கொண்டிருக்க விழைகின்றன அத்தனை பொருட்களும் என்று தோன்றுகிறது. இதோ இங்கிருக்கும் அத்தனை கற்களும் காலத்தில் நின்று கொண்டிருக்கின்றன. அவற்றுடன் ஒப்பு நோக்குகையில் யமுனை விரைகிறது. ஆனால் அதுவும் காலத்தில் நின்று கொண்டுதான் இருக்கிறது. அதன் விரைவு ஒரு பொய். அதன் மேல் பாய் விரித்து படகில் செல்பவன் தான் காலத்தில் நின்று கொண்டிருப்பதாக உணர்கிறான். அதுவும் பொய். நமது உடல்கள் காலத்தில் சென்று கொண்டிருக்கின்றன. உடலில் குருதி ஓடுவது காலமே என்று ஒரு சூதர் சொல்லுண்டு. உள்ளமாக துடிப்பதும் உணவை எரிப்பதும் விழிகளாக அசைவதும் எண்ணங்களாக கொப்பளிப்பதும் காலமே என்பர். பொய். காலத்தில் நாம் செல்வதில்லை. காலம் நம்மை சுற்றி பெரும் புயல் போல சுழன்றடித்து சென்று கொண்டிருக்கிறது. காலத்தில் செல்ல முடிந்தால் எந்த துயரும் இல்லை. காலப்பெருக்கின் முன் அசைவற்று நிற்பதுதான் துயரம். அவன் என்ன சொல்கிறான் என்று விளங்கிக் கொள்ள முயன்று பின் அதை சொற்களாகவே விட்டுவிட்டு கர்ணன் வெறுமனை நோக்கி இருந்தான். நான் அஸ்தினபுரிக்கும் திரும்பிச் செல்ல விரும்பவில்லை அங்கரே. உண்மையில் கிளம்பும் போது எங்காவது சென்றுவிட வேண்டும் என்று விழைந்தேன் என்றான். கர்ணன், இங்கு தங்களுக்கு என்ன நிகழ்ந்தது என்று எனக்கு தெரியும். ஆகவேதான் தங்களுடன் வர வேண்டும் என்று முடிவு செய்தேன் என்றான். எனக்கு தெரியும் இங்கு என்ன நிகழும் என்று. இங்கே வந்து அனைத்தையும் தீர்த்து கொள்ளலாம் என்று தாங்கள் சொன்னபோது ஒரு துளியும் என் உள்ளம் அதை நம்பவில்லை. ஆனால் உங்கள் உணர்வுகளை நான் புரிந்து கொண்டேன். அத்தனை நம்பிக்கையுடன் என் விழிகளை நோக்கி நீங்கள் சொல்லும்போது அதை மறுக்க என்னால் இயலவில்லை. ஆனால் நான் அஸ்தினபுரியிலிருந்து கிளம்பும் போது இன்னும் பெரிய ஒன்றை எதிர்கொள்ளப் போகிறேன் என்று எனக்கு தோன்றியது. அங்கரே, இது எப்படி என்று எனக்கு தெரியவில்லை. அன்று இச்சிறுமகள் முன் நிலை தவறி விழும்போது அது ஒரு தொடக்கம் என்று என்னுள் எங்கோ ஓர் எண்ணம் வந்தது என்று துரியோதனன் தொடர்ந்தான். அன்று இங்கிருந்து கிளம்பி அஸ்தினபுரிக்கு செல்லும் போது ஒவ்வொரு கணமும் அது வளர்ந்து ஒரு பெரும் அச்சமாகியது. இதைவிட பெரிதாக ஒன்று, இன்னும் பெரிய ஒன்று வரவிருக்கிறது என்ற அச்சமே என்னை சினமும் வெறியும் கொள்ள வைத்தது. என் நகரம் நோயில் மூழ்கி அழியும் போது என்னுள் அச்சத்தை தவிர்க்கவே சினத்தை நிரப்பிக் கொண்டு அங்கிருந்தேன். ஜராசந்தனின் இறப்பு செய்தி காதில் விழுந்த கணம் மீண்டும் தோன்றியது இன்னும் பெரிய ஒன்று அணுகுகிறது என. எனக்கு தெரியவில்லை அதை வந்து என் செவியில் மெல்ல சொல்லும் தெய்வம் எது என்று. அங்கரே, நான் அதை அஞ்சுகிறேன். உங்களுடன் இந்திரபிரஸ்தத்தை நோக்கி படகேறும் போதும்
என் செவியில் அத்தெய்வம் சொன்னது இன்னும் பெரிய ஒன்று என்று துரியோதனன் சொன்னான். எதுவும் நம் கையில் இல்லை என்று கர்ணன் தளர்ந்த குரலில் சொன்னான். பானுமதி இந்திரபிரஸ்தத்தின் அரசிக்கு எழுதிய ஓலையை எனக்கு காட்டினாள். உங்களை பழைய துரியோதனராக மீட்டு தனக்கு அளிக்கும்படி அவள் கோரியிருந்தாள். எனக்கு தெரியும் இந்திரபிரஸ்தத்தின் அரசி யார் என்று. கோரப்பட்ட எதையும் மறுக்கக்கூடியவள் அல்ல அவள். பேரரசியரால் அது இயலாது. இந்திரபிரஸ்தத்தையே கூட கோரி பெற்றுவிட முடியும் என்று தோன்றியது. ஆகவே நான் கிளம்பும்போது முற்றிலும் நம்பிக்கையுடன் இருந்தேன். உண்மையில் படகில் ஒவ்வொரு கணமும் இந்திரபிரஸ்தம் அணுகுவதை காத்திருந்தேன். நீங்கள் தனிமையும் துயரும் கொண்டிருப்பதையும் நிலை கொள்ளாது படகில் உலாவிக் கொண்டிருப்பதையும் பார்த்தேன். இன்னும் சற்று நேரம், இதோ அணுகிவிட்டது, அனைத்தும் முடியும் மையம் என்றே என் உள்ளம் தாவிக் கொண்டிருந்தது. இப்போது எண்ணும் போது ஏக்கம் நிறைகிறது. எவ்வளவு எதிர்பார்ப்பு, எவ்வளவு நம்பிக்கை என்று கர்ணன் சொன்னான். அவன் பேச்சை நிறுத்தி கீழே கிடந்த சிறு குச்சியை எடுத்து தரையில் கோடுகளை இழுத்து கொண்டிருந்தான். துரியோதனன் அவன் சொல்வதை செவி கொள்ளாதவன் போல தொலைவில் ஓடிய யமுனையின் ஒளி மிக்க நீர்ப்பரப்பை நோக்கி கொண்டிருந்தான். நான் எதிர்பார்த்தவை அனைத்தும் நடந்தன என்று கர்ணன் தொடர்ந்தான். பாண்டவர் ஐவரும் தங்கள் அரசியுடன் படித்துறைக்கு வந்து உங்களை வணங்கி எதிர்கொண்டனர். அவர்களின் 5 மைந்தரும் வந்து உங்கள் கால்களை தொட்டு வணங்கி நகருக்குள் வரவேற்றனர். இந்திரபிரஸ்தத்தின் அரசி உங்களிடம் வந்து வணங்கி முகமன் உரைத்து இந்திரபிரஸ்தத்தை வாழ்த்தும்படி கோரினாள். உங்கள் முகமும் மலர்ந்ததை பார்த்தேன். உங்கள் தம்பியர் அனைவரும் விழி நீர் மல்கினர். தருமன் என்னிடம், அங்கரே, தங்களால் எங்கள் குடி செழிக்க வேண்டும் என்று சொன்னபோது அக்கணம் எப்படி விழிநீரை கட்டுப்படுத்தினேன் என்பதே எனக்கு தெரியவில்லை. பொற்தேர்களில் ஏறி இந்திரபிரஸ்தத்தின் சுழல் பாதைகளினூடாக மேலே சென்று கொண்டிருந்த போது வான் நோக்கி பறந்தெழும் உணர்வையே அடைந்தேன். அரசே, அனைத்தும் எத்தனை எளிதாக முடிந்துவிட்டன என்று வியந்தேன். அனைத்தும் அத்தனை எளிதானவைதானா என்று எண்ணிக்கொண்டேன். உண்மையில் அவை அனைத்தும் எளிதானவைதான். இவற்றை தெய்வங்கள் தலையிடவில்லை என்றால் மனிதர்கள் மிக எளிதாக முடித்து கொள்ள முடியும். நம் அணிநிறை சென்று அரண்மனையின் வாயிலில் நிறைவுற்ற போது அங்கு உங்களை வரவேற்க இந்திரபிரஸ்தத்தின் பேரரசி தன் பிற 4 மருகிகளுடன் காத்திருந்ததை கண்டபோது இதற்கு மேல் ஒன்றுமில்லை என்று எண்ணினேன். அவர் உங்கள் அருகே வந்து கை கூப்பி, அவரோ அவரது 5 மைந்தர்களோ மைந்தரின் துணைவியரோ இந்திரபிரஸ்தத்தின் பிரிதெவருமோ உங்கள் உள்ளம் வருந்தும்படி எவையேனும் செய்திருந்தால் அன்னையென உங்கள் கைகளை பற்றி கொண்டு பொறுத்தருளும்படி கோருவதாக கூறினார். உணர்வெழுச்சியுடன் நீங்கள் குனிந்து அவர் கால்களை தொட்டு இச்சொற்களுக்காகவே மும்முறை உங்கள் கால் தூசையை தலையணிகிறேன் அன்னையே, தாங்கள் இதை சொல்லலாகாது என்று சொன்னீர்கள். உங்கள் விழி நீரை அன்று நான் பார்த்தேன். உங்கள் உடன் பிறந்தார் அனைவரும் விழிநீர் வழிய கை கூப்பி நின்றிருப்பதை கண்டேன். தருமன் மீண்டும் உங்கள் கைகளை பற்றி கொண்டு, அறியாது நிகழ்ந்த பிழை, அப்பிழைக்கு இந்திரபிரஸ்தம் எவ்வகையிலும் ஈடு செய்யும் அரசே என்ற போது 2 கைகளையும் விரித்து நீங்கள் அவரை ஆறத் தழுவி கொண்டீர்கள் என்றான் கர்ணன். அதற்கப்பால் ஒன்றும் சொல்வதற்கில்லை அரசே. அதன்பின் அதை பற்றி ஒரு சொல் பேசக்கூடாதென எண்ணினேன். நீங்களும் பாண்டவரும் இணைந்து உரையாட வேண்டும் என்பதற்காகவே நான் உங்கள் தம்பியரை அழைத்து கொண்டு விலகிச் சென்றேன். உங்களை முழுமையாக தனிமையில் விட்டேன். உங்கள் உளமுருகட்டும் என துச்சாதனனிடம் சொன்னேன். வேண்டாம் என்பது போல துரியோதனன் கையை அசைத்தான். பிறகென்ன நடந்தது என்று கர்ணன் மீண்டும் தொடங்கினான். 100 முறை எனக்குள் ஓட்டி பார்த்து கொண்டேன். பிறகென்ன நடந்தது? ஒவ்வொன்றும் உகந்த முறையிலேயே அமைந்தது. வேள்விக்கான பணிகள் தொடங்கிய போது யூத்ஸையும் துச்சாதனனையும் அடுமனை பணிக்கு தருமன் அனுப்பினார். கௌரவ நூற்றுவரையும் அரசர்களை அரியணை அமர்த்தும் பணிகளுக்கு அனுப்பினார். விசித்திர வீரியரின் பெயர்கள் அனைவரும் ஒன்றாக திரண்டு நிகழ்ந்த பெருவிழாவாக அமைந்தது இந்த ராஜசூயம். அரசே, தாங்கள் அறிந்திருக்க மாட்டீர்கள். நாம் வந்த மறுநாள் பீஷ்ம பிதாமகரும் பேரரசரும் அஸ்தினபுரியிலிருந்து அணிப்படகுகளில் இங்கு வந்தனர். அவர்களை வரவேற்க நானும் துர்மதனும் துச்சகனும் சுபாகுவும் சுஜாதனும் விகர்ணனும் சென்றிருந்தோம். படகிலிருந்து இறங்கிய பீஷ்ம பிதாமகர் எங்களை கண்டு தொலைவில் இருந்தே 2 கைகளையும் விரித்தார். நாங்கள் அருகே சென்றதும் அவர் கண்களில் கண்ணீரை பார்த்தோம்.
நெடுநாட்களுக்கு முன்னரே இவை அனைத்திலிருந்தும் உதறி தன்னை பிரித்து உதிர்ந்து விட்டவர் அவர் என்று எண்ணி இருந்தேன். இப்பிறவையில் அவருக்கு மைந்தர் பெருந்திரளிலிருந்து விடுதலையே இல்லை என்று அப்போது அறிந்து கொண்டேன். கண்ணீருடன் தன் பெயர் மைந்தர்களை மாறி மாறி நெஞ்சோடு அணைத்து கொண்டார். பீமனையும் துச்சாதனனையும் இரு தோள்களையும் கைகளால் வளைத்து சுற்றி தூக்கிச் சுழற்றி நிலத்தில் இட்டார். உரக்க நகைத்த போது அவர் முகத்தில் தெரிந்த அந்த உவகை நெளிவை வாழ்நாளில் எப்போதும் என்னால் மறக்க முடியாது என்றான் கர்ணன். அர்ஜுனனையும் நகுலனையும் தோள் தழுவினார். யூத்சியையும் சகதேவனையும் இணைத்து பற்றி மாறி மாறி முத்தமிட்டார். அபிமன்யுவையும் விகர்ணனையும் சுபாகுவையும் தோளில் தூக்கி கொண்டு குதித்தார். ஒரு சொல் இல்லை, ஓர் அரிய நடனம் போல் இருந்தது அக்காட்சி. அல்லது காட்டில் விலங்குகள் குட்டிகளுடன் களி கூறுவது போல. நான் சுற்றிலும் பார்த்தபோது இந்திரபிரஸ்தத்தின் படகு துறைகளில் அனைத்து படை வீரர்களும் வணிகர்களும் குடிகளும் பெருந்திரளென வட்டமிட்டு அதை நோக்க கண்டேன். அனைவர் விழிகளிலிருந்தும் கண்ணீர் சிந்தி கொண்டிருந்தது. முதியோர் பலர் தலைக்கு மேல் கைகளை கூப்பி அழுது கொண்டிருந்தனர். இவ்விரு நாடுகளின் ஒவ்வொரு குடியும் விளைவது அத்தருணம். நாம் சென்றடையும் உச்சம் அது. பீஷ்மர் துர்மதனையும் துச்சலனையும் அழைத்தபடி தேரில் நகர் நோக்கி சென்றார். நாங்கள் படகுக்குள்ளிருந்து சஞ்சயனால் அழைத்து கொண்டு வரப்பட்ட பேரரசரை அணுகினோம். பீமன் சென்று அவர் காலை தொட்டு வணங்கிய போது பெருங்குரலில் மந்தா என்று அழைத்தபடி அவர் அவனை தழுவி கொண்டார். நகுலனும் சகதேவனும் அர்ஜுனனும் தருமனும் துச்சாதனனும் பிற கௌரவர்களும் அவரை சூழ்ந்தனர். ஒவ்வொருவரையாக தலையையும் தோளையும் காதுகளையும் தொட்டு தொட்டு வருடி அவர் நகைத்தார். விழி நீர் வழிய எழும் நகைப்புக்கு இணையாக பேரொருள் கொண்ட ஒரு முகத்தை தெய்வங்கள் கூட சூட முடியாது. தன்னை தூக்கி கொண்டு செல்லும்படி பீமனிடம் சொன்னார். பீமனும் துச்சாதனனும் துச்சகனும் அர்ஜுனனுமாக அவரை தங்களது தோள்களில் தூக்கி கொண்டு தேர் நோக்கி சென்றனர். பிறர் கூவி நகைத்தபடி அவர்களை தொடர்ந்தனர். அப்பெருக்கிலிருந்து சற்றே பிரிந்து என் அருகே வந்த தருமன் என் இரு கைகளையும் பற்றி கொண்டு, நன்றி கடன் பட்டிருக்கிறேன் அங்கரே, தங்கள் தாழ்த்தோய என் தலையை தாழ்த்துகிறேன். இத்தருணத்தை நீங்களே எனக்கு அளித்தீர்கள் என்றார். இல்லை, நாம் அனைவரும் விழைவது இது. விண்ணிலிருந்து நமது மூதாதையர் இவற்றை நிகழ்த்தியிருக்கிறார்கள் என்றேன். ஆம் என்ற பின் இரு கைகளாலும் தன் கண்களை துடைத்தபடி அவர் தன் தேர் நோக்கி சென்றார். அன்று நகர் வழியாக செல்லும் போது ஒவ்வொரு இலையும் மலராக மாறிவிட்டன என்று தோன்றியது. ஒவ்வொரு மாளிகையும் நிலவுபட்டது போல் ஒளி கொண்டிருந்தது. புன்னகையற்ற ஒரு முகம் கூட என் கண்களில் படவில்லை. சில தருணங்களில்தான் மானுடனாக இருப்பதற்கு பேருவகையும் பெருமிதமும் கொள்கிறேன். அத்தகைய ஒரு தருணம் என்றான் கர்ணன். கொடியவை தெய்வங்கள். இருளுக்கு முன் பேரொளியை நம் விழிகளுக்கு காட்டி விளையாடுகின்றன அவை. துரியோதனன் அச்சொற்களை செவி கொள்ளாதவன் போலவே அமர்ந்திருந்தான். முகத்தில் யமுனை நீரொளியும் அதில் ஆடும் மக்கள் நிறைய நிழல்களும் ஆடிக்கொண்டிருந்தன. குதிரை செருக்கடித்தது. எங்கோ ஒரு சகடம் கல்லில் ஏறி அமைந்தது. பின்பு அவன் பெருமூச்சுடன் கலைந்தான், நிலத்தை நோக்கியபடி. ஆனால் அன்ற உணர்ச்சிக்கும் விழிநீருக்கும் அடியில் நான் மேலும் மேலும் உறைந்து குளிர்ந்து கொண்டிருந்தேன். இன்னும் பெரிதாக என்ற அந்த குரல் என் செவியில் ஒலித்து கொண்டே இருந்தது. அதையே அவர்கள் ஒவ்வொருவரும் தாங்களும் கேட்டிருக்கிறார்கள் என்று தோன்றியது. அவர்கள் கொண்ட உணர்ச்சி பெருக்கு அதன் பின் நிகழ்விருக்கும் ஏதோ ஒன்று அவர்களை அச்சுறுத்துவதனால்தான் என்று எண்ணிக்கொண்டேன். தேரில் ஏறி அரண்மனை வரை செல்லும் ஒவ்வொரு கணமும் அவ்வெண்ணத்தை கடந்து உவகை கொள்ள நான் முயன்று கொண்டிருந்தேன். ஒவ்வொரு தருணமும் என்னை கண் கரைய செய்தது. மறுகணமே மேலும் பெரிதாக என்னும் சொல்லில் சென்று தலையறைந்து நின்றேன். பேரரசியை கண்டு வணங்கிய போது ஏதோ ஒன்று நிகழ்ந்து அனைத்தும் பொய்யென ஆகிவிட வேண்டும் என்ற விழி விழுந்தது. அதுவே விழிநீராக என்னில் வழிந்தது. ஆனால் அன்று மாலை என் அரண்மனைக்கு சென்ற போது உணர்ந்தேன், ஒரு கணமும் என்னுள் வாழும் அத்தெய்வம் அடங்கவில்லை என்று. அங்கரே, அன்று படகுத்துறையில் இரு கைகளையும் விரித்தபடி பீமன் என்னை நோக்கி வந்தபோது அத்தெய்வம் என் உடல் என்னும் கவசத்திற்குள் ஒரு திமிரி போருக்கு எழுந்தது. போரில் தோல் கோக்கும் போது நட்பு விளையும் இரு தெய்வங்கள் உள்ளே தழுவிக் கொள்கின்றன என்பதை உணர்ந்திருக்கிறேன். நட்புடன் தழுவிக் கொள்கையில் உள்ளே இரு தெய்வங்கள் போருக்கு சினந்தெழுவதை அங்கே கண்டேன்.
அவனும் அதை உணர்ந்திருப்பான். அன்று இரவு ஆடி முன் சென்று என் தோள்களை பார்த்து கொண்டேன். அவன் தோள்களுக்கு சற்றேனும் ஆற்றல் குறைந்தவையா என்றேனும் ஒரு நாள் போர்க்கலையில் அவன் நெஞ்சை பிளந்து உயிர்க்குலையை எடுக்கும் ஆற்றல் என் கைகளுக்கு உண்டா என்று அவ்வெண்ணமே என்னை வெறி கொள்ளச் செய்தது. உயர்ந்த யவனமது அளிக்கும் மிதப்பு தசைகளில் ஓடியது. என் தோள்கள் ஜராசந்தனின் தோள்களை விட பெரியவை என்று எண்ணிக்கொண்டேன். அவற்றை அவன் எளிதில் வெல்ல முடியாது. என் பயிற்சி அவனிடம் இல்லை. கதையுடன் அவனை எதிர்கொண்டேன் என்றால் அவன் தலையை ஒரு நாள் கோழி முட்டை போல் உடைப்பேன். மூளை வெண்ணுரை போல் வழிந்தெங்கும் சிதற அவன் நெஞ்சை மிதித்து உடைத்து திறப்பேன். அவனை கொன்று குருதி அருந்துவதை பற்றி எண்ணி உடல் கிளற உள்ளம் கொந்தளிக்க அன்றிரவெல்லாம் அரண்மனைக்குள் சுற்றி வந்தேன். கர்ணன் பெருமூச்சுடன். எப்போதும் அப்படித்தான். சற்றே முன்னகர்ந்தால் பல மடங்கு பின்னகர்ந்து விடுவோம் என்றான் துரியோதனன். ஏனெனில் அந்நிகழ்வு பொய். அது என் உறுதியை சீர்நோக்க என் தெய்வம் செய்த ஆடல். அதில் நான் தோற்றுவிட்டேன். அவ்விழிமகன்கள் முன் விழி நீரும் விட்டுவிட்டேன். அதை செய்திருக்கலாகாது. அதற்காக அதன் பின் 100 முறை நாணினேன். ஆகவேதான் என் சினத்தை எண்ணி எண்ணி பெருக்கிக் கொண்டேன். மறுநாள் அவன் அவையில் அஸ்தினபுரியின் முடியணிந்து வந்து அரச நிறைகளில் அமர்ந்திருந்த போது சினமே என் உடலாக இருந்தது. என் அருகில் அமர்ந்திருந்த ஒவ்வொருவரும் என் உடலில் அச்சினம் எறிவதை உணர்ந்திருக்க முடியும். எவ்வண்ணமோ அதை உணர்ந்தவர்கள் போல் 5 பாண்டவர்களும் விலகிச் சென்று விட்டனர் என்றான். துரியோதனன் பற்களை கடித்து தன் நெற்றியை தட்டி கொண்டான். அந்த பெரிய ஒன்று என்ன என்பதை அப்போதே என் அகம் உணர்ந்து கொண்டிருந்தது. சிசுபாலனை கண்டபோது என் உள்ளத்துக்குள் ஒரு பதற்றம் ஏற்பட்டது. அவனை எதிர்கொண்டு சென்று முகமன் உரைத்திருக்க வேண்டும் நான். ஆனால் நான் திரும்பிக் கொண்டேன். அவன் என்னை அறியவே இல்லை என்பதைக் கண்டு ஆறுதல் கொண்டேன். பாண்டவ இளையோரும் தம்பியரும் நீங்களும் அவனை வரவேற்ற போது நான் அறியாதவன் போல் அமர்ந்திருந்தேன். அவன் என்னை கடந்து சென்ற போது என் காலும் கையும் மெல்ல துடித்தன. அது ஏன் என்று அவன் கொல்லப்பட்ட பிறகுதான் அறிந்தேன். இப்போது அவனுடைய ஒவ்வொரு அசைவையும் நினைவில் என்னால் தீட்டிக்கொள்ள முடிகிறது. அப்படியென்றால் அவனை எனது விழிகளின் ஓரம் ஒவ்வொரு கணமும் நோக்கி கொண்டிருந்திருக்கிறது. அவனை சூழ்ந்தே நான் உளம் ஓட்டி கொண்டிருந்திருக்கிறேன் என்றான் துரியோதனன். ஏன் இதெல்லாம் எதன் பொருட்டு நிகழ்கின்றன? ஜராசந்தன் இறந்ததை நான் காணவில்லை. இவன் என் கண்முன் தலையறுந்து விழுந்தான். நாம் செல்வோம் என்று கர்ணன் அவன் தோளை தட்டினான். ஆமாம், செல்ல வேண்டியதுதான் என்றபடி துரியோதனன் எழுந்தான். புரவியின் அருகே சென்று கடிவாளத்தை அழுத்தி கால் சுழற்றி ஏறி அமர்ந்தான் கர்ணன். புரவியிலேயே அஸ்தினபுரிக்கு சென்று விடலாம் என்றான். தெரியவில்லை. நான் அஸ்தினபுரிக்குத்தான் செல்வேனா என்று கூட என்னால் இப்போது சொல்ல முடியாது என்றான் துரியோதனன். நாம் அங்குதான் செல்கிறோம் என்று கர்ணன் உறுதியாக சொன்னான். துரியோதனன் புரவியின் கடிவாளத்தை பற்றியபடி தலை குனிந்து எண்ணத்தில் ஆழ்ந்தபடி இருந்தான். செல்வோம் அரசே என்றான் கர்ணன். துரியோதனன் சேனத்தின் வளையத்தில் காலை வைத்து உடலை தூக்கி தாவி அமர்ந்தான். அவன் இடையில் புரவி சற்றே வளைந்து முன்னகர்ந்தது. சிசுபாலன் எழுந்து குரல் எடுத்த போதே நான் அவன் தலை அறுபட்டு கிடப்பதை பார்த்து விட்டேன் என்றான் துரியோதனன். முதலில் செயலற்று அமர்ந்திருந்தேன். பிறகு அப்படி அமர்வதே கோழைத்தனத்தால் தானோ என்று எண்ணியே அவனை துணை நிற்க வேண்டுமென்று பீஷ்மரிடம் மன்றாடினேன். அது ஒருபோதும் நிகழப்போவதில்லை என்று அறிந்திருந்தேன். என் கண்ணெதிரில் அவன் தலையற்று துடித்தான். அவன் தந்தை அவன் உடலுக்காக மன்றாடி கேட்டார். அப்போது உணர்ந்தேன், 2 முறை நான் இறந்து பிறந்து விட்டேன் என்று. ஒரு முறை ஜராசந்தனாக, இன்னொரு முறை சிசுபாலனாக. நாம் இவற்றை இனி அஸ்தினபுரிக்கு சென்று பேசுவோமே என்றான் கர்ணன். இப்போது இப்பேச்சை விடுவோம். இனி அஸ்தினபுரி வரை நாம் ஒரு சொல்லும் பேச வேண்டியதில்லை என்றான் துரியோதனன். ஆம், அதுவே நன்று என்று கர்ணன் சொன்னான். துரியோதனன் தன் புறவையை இழுத்து நிறுத்தி திரும்பி கர்ணனிடம், அனைத்து இலைகளையும் முதிர்த்த பின் எஞ்சும் தளிரலை போல் ஒன்றே ஒன்று எஞ்சி நிற்கிறது அங்கரே என்றான். கர்ணன் அவனை நோக்கினான். நான் இந்திரபிரஸ்தத்தை வென்றாக வேண்டும். அவர்கள் மணிமுடியை என் காலில் வைத்தாக வேண்டும். அவள் வந்து என் அவையில் நின்றாக வேண்டும்.
அன்றி ஒருபோதும் இது முடியாது என்றான்.